ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு மல்டிவர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். மல்டிவர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. இந்த யூனிவர்ஸ் எப்படி இருக்கோ இதே மாதிரி ஏகப்பட்ட யூனிவர்ஸ் இருக்கும். இதை தான் நம்ம மல்டிவர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த பூமியிலிருந்து பார்த்தா யூனிவர்ஸ் தெரியும், நட்சத்திர கோள்கள், சூரிய குடும்பம் எல்லாமே தெரியும். இதே மாதிரி இன்னொரு யூனிவர்ஸ் இருந்து அதுலேயும் சூரிய குடும்பம் எல்லாம் இருந்தால் அதை மல்டிவர்ஸ்ன்னு சொல்லலாம். இது 1 2 இல்லாமல் கோடிக்கணக்கான மல்டிவர்ஸ் பபுள்ஸ் மாதிரியே இருக்கும். பபுள் யூனிவர்ஸ், பேரல் யூனிவர்ஸுக்கும் கூட இதுக்கு சொல்லலாம். இந்த யூனிவர்ஸில் நாம் இங்கே வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி வெவ்வேறு யூனிவர்ஸில் நாம் வாழ்ந்துட்டுருப்போம். பட் அந்த யூனிவர்ஸை நம்மளால் பார்க்கவோ போகவோ முடியாது. இதுதான் பேசிக் கான்செப்ட். 1 2 இல்லைங்க, இதே மாதிரி இன்ஃபினிட்டி ஆஃப் பிரபஞ்சங்கள் இருக்கும். இன்ஃபினிட்டி அதாவது எல்லையே இல்லாத பிரபஞ்சம், 1000 பிரபஞ்சம், கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கும். இதை தான் நம்ம மல்டிவர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு யூனிவர்ஸும் ஒவ்வொரு கேப்பபிலிட்டியோடு இருக்கும். இப்போ ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா வைங்களேன், 3 வழி இது இருக்குது. நீங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுப்பீங்க? ஏதோ ஒரு வழியை தேர்ந்தெடுத்து தான் போய் ஆகணும். இந்த யூனிவர்ஸில் ஒரு வழியில் போய் உங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுங்க. ஆனால் பேரல் யூனிவர்ஸ்லேயோ மல்டிவர்ஸில் வேறு யூனிவர்ஸிலோ நீங்கள் வேறு வழியை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு சில யூனிவர்ஸில் அப்படி ஒரு இடம் இல்லாமல் கூட இருக்கலாம். இன்ஃபினிட்டி ஆஃப் பிரபஞ்சங்கள் என்ன வேணால் நடந்துகிட்டு இருக்கலாம். பட் ஆனால் அங்கே பார்க்கவோ அங்கே போகவோ நம்மளால் முடியாது. இதுதான் பேசிக் கான்செப்ட். மல்டிவர்ஸ்னால் இங்கே இப்படி ஸ்டார்ஸு, பிளேஸு, பிளானெட்டு எல்லாமே இருக்கும். அச்சஸில் அங்கேயும் இருக்கும். ஆனால் அதை உங்களால் உணர முடியுமோ தவிர அங்கே போக முடியாது. இதுதான் மல்டிவர்ஸ் கான்செப்ட். ஒவ்வொரு மல்டிவர்ஸும் ஒரு கேப்பபிலிட்டியோடு இருக்கும். இந்த யூனிவர்ஸில் ஃபாஸ்ட்டு ஃப்யூச்சர்ன்ட்டு இருக்கும். ஆனால் பேரல் யூனிவர்ஸில் ஃப்யூச்சர் அண்ட் ஃபாஸ்ட் இருக்கும். அங்கே அனிமல்ஸ் மனிதர்களை சங்கிலியால் கட்டி போட்டு அடிமையாக வச்சுருக்கலாம். இங்கே மனுஷங்க